அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் அவரைக்காய் வச்சு தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அவரைக்காய் வச்சு எப்போவுமே பொரியல் இல்லைனா அவரைக்காய் பருப்பு போட்டு சாம்பார் இந்த மாதிரி தானே செய்கிறோம். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு அவரைக்காய் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி பெரிய அவரைக்காய் தான் வந்து எனக்கு கிடச்சிது, அதான் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 1/4 மூடி போல் தேங்காய், சின்ன வெங்காயம், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகு, 1/2 டீஸ்பூன் போல் ஜீரகம். இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், ஏன்னா மிளகுமே வந்து சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1லேருந்து 1 1/4 டீஸ்பூன் போல் மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆகி வரட்டும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தாங்க சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலையுமே சேர்த்து பொரிய விட்டுருங்க. இது கூடவே ஒரு 4-5 பல்லு பூண்டை வந்து நல்லா இந்த அளவுக்கு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து வதங்கி வரணுங்க. பூண்டு வதங்கி வரும்போது அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வரும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பச்சையிலேயே வந்துட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்திடக்கூடாது. இப்போ ஒரு 1-2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஓரளவுக்கு வதங்கி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளவாக்கில் கட் பண்ணி அதுக்கப்புறம் குறுக்க கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து உள்ளே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதையுமே சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயமே கொஞ்சமாக வந்து வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நிறைய தக்காளி தேவைப்படாதுங்க. அதே மாதிரி புளியும் தேவைப்படாது. பழுத்ததை நான் வந்து 2 தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு ஒரு 1/2 டீஸ்பூன் போல் உப்பையுமே நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமாக வதங்கிடும். பத்தலைன்னா நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளியுமே வந்து நல்லா வதங்கி ஓரளவுக்கு மேஷ் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூளை வந்து நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு வந்து கொஞ்ச நேரத்துக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எல்லாமே வந்துட்டு பச்சையாக தான் சேர்த்துருக்கோம். அதாவது வெங்காயம், தேங்காய் எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கறனால கொஞ்ச நேரத்துக்கு வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கொதித்து அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகணும். அந்த தண்ணியுமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு மசாலா வந்து வற்றி வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். அவரைக்காயுமே சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா அந்த மசாலா கூடயே நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. அந்த மசாலா வந்து அந்த அவரைக்காயில் நல்லாவே பிடிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு, அதாவது குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தேன். 1 டம்ளர் திக்காக இருக்குது. இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாமே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா குக்கரோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ 2 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் குக்கரோட விசிலெல்லாம் வந்து நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். சூப்பரான கமகமன்னு வாசனையோட நமக்கு வந்து அவரைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம நல்லாவே தண்ணி சேர்த்தோம், இருந்தாலும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்னொரு தடவை உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரைஸு அண்டு சப்பாத்தி 2க்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகும். அவரைக்காயில் இந்த மாதிரி குழம்பு இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுக்கும் பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆகாவோட ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.